நண்பர்களே, இன்று தமிழ் சான்றோர் பற்றின செய்திகள் பார்க்குறோம். இதில் பகுதி 2 கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் அவரை பற்றி பார்க்குறோம். அவருடைய சிறப்புகள்னு பார்த்தோம்னா, தெய்வானை ஆட்சியால் நாராயணன் என்ற பெயரால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் கண்ணதாசன். அமராவதி புதூர் குருகுலத்தில் உள்ள உண்டி உறைவிடப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு வரை படித்த கவிஞர் தான் இந்த கண்ணதாசன். தமிழக அரசின் 2வது அரசவை கவிஞராக பதவி வகித்தவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் சேரமான் காதலி புதினம். அண்ணாமலையரசர் நினைவு பரிசினையும் பெற்றவரும் கண்ணதாசன் தான். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தம் பாட்டில் எடுத்து கூறியவர் யாராம்? கண்ணதாசன். கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. அடுத்து கண்ணதாசனை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் ராம்நாத். கண்ணதாசனின் முதல் திரை இசை பாடல் கலங்காதிரு மனமே, கல்வனின் காதலி. கண்ணதாசனின் இறுதி திரை இசை பாடல் கண்ணே கலைமானே, 3ஆம் பிறை. கதை வசனம் எழுதிய பாடல் இல்லற ஜோதி. கவிதைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 தொகுதிகள் வெளிவந்திருக்குங்க. திரை இசை பாடல்கள் எடுத்துக்கிட்டோம்னா 5 தொகுதிகள் எழுதியிருக்கார். அடுத்து மாங்கனி என்பது திருச்சி சிறையிலிருந்து எழுதிய முதற் காவியம். அட்டனத்தி ஆதிமந்தி என்பது அவருடைய காதல் காப்பியம். இயேசு காவியம் இறுதியாக எழுதிய நூல். இது ஒரு காப்பிய நூல். ஸ்ரீ கிருஷ்ண கவசம் பக்தி பாடல். அவர் எழுதிய திரை இசை பாடல்களில் கொடுத்துருக்காங்க. அதுபோக வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்று கூறியவர் கண்ணதாசன் தான். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரைந்த பறவைகளே. ஸோ இது பாடலாகவே இருக்கிறார். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பறந்து செல்கின்றோம் அப்படின்னு அவர் பாடியிருப்ப பாடல் வரிகள் அருமையாக இருக்கும். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு சேராதோ, தெய்வமே உன்னையாம் தேம்பி அளவையோமோ என்று நேரு இறந்தபோது பாடியிருக்கார். நன்றி, வணக்கம்.